இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 40 அதிகாரம் 17 நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் தம்முடைய சொல்லிலும் செயலிலும் மகத்துவம் உள்ளவர். அவர் துதிக்கு பாத்திரர். தேவனுடைய எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதர்களாகிய நம்மை உருவாக்கினது மிகவும் விசேஷமானது. பறந்து திரியும் பட்டாம்பூச்சிக்கு அழகு சேர்ப்பது அதன் பல வண்ணங்கள். மனிதர்களாகிய நமக்கு அழகு சேர்ப்பது நம்முடைய புன்சிரிப்பும், நம்முடைய அன்பான வார்த்தைகளும், நம்முடைய அன்பான செயல்களும் தான். மனிதர்களுடைய வாழ்க்கையில் பல வண்ணமான சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் பல சமயங்களில் நாம் பிரயோஜனமற்றவர்களாக, மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக உணர்கிறோம். காரணம், நம்முடைய கண்கள் மற்றவர்களை, மற்ற காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய உண்மையான அன்பை உணர்ந்த தாவீது ராஜா சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று எகிப்தியர் நினைத்தார்கள். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எகிப்திலே அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நினைவாயிருந்த தேவன் அவர்களை அடிமைத்தனத்தினின்று விடுவித்து ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த சித்னா, எசேக்கியில் இருந்த ஜனங்கள் ஈசாக்கிற்கு உதவி செய்ய இங்கு ஒருவரும் இல்லை, அவர் கட்டாயம் தங்கள் பட்டணத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போவார் என்று நினைத்தார்கள். ஆனால் ஈசாக்கின் மேல் நினைவாயிருந்த தேவன் ஈசாக்கை அதே இடத்திலே ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். மரித்த லாசருவின் கல்லறையை பார்க்க வந்தவர்கள் இயேசு கிறிஸ்து தாமதமாக வந்ததை பார்த்து, எல்லாம் முடிந்து போய்விட்டது, இவர் தாமதமாக வந்து இனி என்ன நடக்கப் போகிறது, லாசருவும் மரித்து விட்டார் என்று பேசினார்கள். ஆனால் லாசருவின் மேல் நினைவாயிருந்த தேவன் லாசருவை மரணத்திலிருந்து எழுப்பி மீண்டும் ஜீவனை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று மற்றவர்கள் நினைக்கலாம். நீங்கள் செய்கின்ற வேளையில், ஊழியத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக காரியங்களை செய்யலாம். எல்லாம் முடிந்துவிட்டது, இனி ஒன்றும் மாறாது என்பது போல சூழ்நிலையும் இருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய தேவனால் மாற்ற கடினமான காரியம் என்று ஒன்றுமில்லை. அவரால் தடுத்து நிறுத்த முடியாத தீமையான காரியம் என்று ஒன்றுமில்லை. அவரால் விடுவிக்க முடியாத பெரிய காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள அவர் உங்களுக்கு பலனை தருவார். ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ ஆலோசனைகளையும் கொடுப்பார். ஆதலால் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள், அவருடைய வார்த்தையில் விசுவாசமாயிருங்கள். மேன்மையான நாட்கள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் நமக்கு மேன்மையான நாட்களை, நன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருப்பது சந்தேகமே இல்லை. நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் மேல் அன்பு கூற ஒருவரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. எல்லாரும் இருந்தும் தன்னந்தனியாக வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்க எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறது. பார், நான் தான் கஷ்டப்படுகிறேன், நான் தான் தனியாக கஷ்டப்படுகிறேன். உதவியற்ற நிலையிலே, யாவரால் மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறேன். கலங்கி கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களுக்கு ஆறுதல் தருகிறது. நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன். நீர் எங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறேன், எங்கள் பாரங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர், எந்தெந்த காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு மனக்லேசத்தோடு இருக்கிறார்கள், இன்று அந்த பாரங்கள் நீங்கட்டும், அவர்கள் கவலைகள் நீங்கட்டும். இழந்து போன சந்தோஷத்தை, சுகத்தை, நிம்மதியை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். தேவன் மேன்மையான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையை செய்யுங்கள். போதும், இதுவரைக்கும் அவர்கள் பார்த்த நிந்தைகள், வேதனைகள், போராட்டங்கள், மனதுக்குள் இருந்த கலக்கங்கள், தேவ சமாதானம், தேவ கரம் அவர்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் எடுக்க நீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.